அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சம்மருக்கு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா சில்லுன்னு வீட்டிலே சூப்பராக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி கஸ்டர்ட் ஃபலூடா எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு இந்த ரெசிபிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணோன்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபலூடா செய்ய ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் போல் ஜீனி எடுத்திருக்கேன். இந்த ஜீனியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டுறது போல் நல்லா பவுடர் ஆகிருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் போல் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் ஒயிட் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதே எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் போல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கலர் பவுடர் ஆப்ஷனல் தான். கலர் பவுடர் சேர்த்தோன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அதே கலரில் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஹெல்தி வேயாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பராக வீட்டிலே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி 6 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஃபலூடா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபலூடா செய்கிறதுக்கு நம்ம கஸ்டர்ட் க்ரீம் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு 1/2 லிட்டர் போல் திக்கான பால் எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை காய்ச்சாத பால் எடுத்திங்கன்னா நல்லா காய்ச்சி திக்காக எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா காய்ச்சிக்கோங்க. அப்போ தான் க்ரீம் வந்து நல்லா க்ரீமியாக வரும். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர்லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடருங்கிறதுனால நம்ம தாராளமாக எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்காது. நீங்கள் அதிகமாக ஆட் பண்ண டேஸ்ட்டு தான் அதிகமாகும். இப்போ நல்லா சூடாக இருக்கிற பாலை இதில் சேர்த்து கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம கொதிக்க வச்சுருந்த பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூனால் சேர்த்துருக்கேன். வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும். இதுக்கப்புறம் நான் இதில் மில்க்மெய்ட் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். மில்க்மெய்ட் சேர்க்குறதுனால இதில் ஒரு ரிச் டேஸ்ட் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மில்க்மெய்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஃபலூடாவே ஒரு ராயல் ஃபலூடா மாதிரி இருக்கும். மில்க்மெய்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால அடியில் வந்து கெட்டி ஆயிரும். ஸோ வந்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த க்ரீம் வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். நான் வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சியில் வரணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு எப்படியும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிடலாம். நல்லா கூல் ஆனதும் இதை வந்து நான் மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா கூல் டவுன் ஆனதும் நல்லா ஒரு திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் நான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து மாதுளப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பைனாப்பிள் அண்ட் ஆப்பிளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் பப்பாயா, மேங்கோ அண்ட் பிளாக் கிரேப்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour போல் வச்சிடுறேன். நல்லா கூல் ஆனதும் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். 1 hour கழித்து நல்லா கூல் ஆகிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நட்ஸ் சேர்த்து சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் க்ரீம் வந்து ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே சப்ஜா சீடு வந்து சேர்த்துருக்கேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது சேர்க்குறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே திரும்பியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்ஜா விதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஸ்பேஸ் இருந்தால் திரும்பியும் கஸ்டர்ட் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பவுல் இருந்தாலும் அதுலேயுமே சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதே மாதிரி எல்லாமே லேயர் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நம்ம வீட்டுக்கு இப்போ கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இந்த ஃபலூடா செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ராயலாகவும் இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக விரும்பியும் சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ஈஸியாகவும் செய்யலாம். இதில் சேர்த்துருக்க மில்க்மெய்டு வந்து நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன், ஆனால் மில்க்மெய்டு வந்து வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். அந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். இதுக்கு மேலே நான் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா ஐஸ்கிரீம் தான் ஆட் பண்ணணும். வேறு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஃபலூடாவில் வந்து எப்போவுமே வெனிலா ஐஸ்கிரீம் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக ஃபலூடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு சில்லுன்னு இந்த ஃபலூடா ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.